திடீரென தமிழ்நாட்டினுடைய அத்துணை மீடியாக்கள்லையும் அறிவாலயத்திலிருந்து நேரடி ஒளிபரப்புல உங்களுடைய பேட்டியை நாங்க பார்த்தோம். அறிவாலயத்திற்குள் சிஎம் அவர்களை சந்திச்சுட்டு வந்த அந்த நிகழ்வையும் பார்த்தோம். அன்னைக்கு அறிவாலயத்துல என்ன நடந்தது? 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்து அணியில் வாய்ப்பு யூகத்தின் அடிப்படையில் பத்திரிகை செய்தி அது ஏற்கனவே அவர்கள் நீண்ட காலம் அணியில் பயணிக்கிற ஒரு பெரிய கூட்டாளியை கூட இன்னும் அந்த முடிவு வர முடியாத சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டுகள் பயணித்த தனியரசு தன்னுடைய அரசியல் பயணத்தை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் வலிமையான செங்கோட்டையில் தாவேகாவுக்கு போகிற சூழல்ல அப்போ எஞ்சி இருக்கிற ஒரு திராவிட இயக்கத்தின் மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் கொங்கு இளைஞர் பேரவையின் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாற்றுக்குரலுக்கும் அலாவுதீன் வணக்கம். பரபரப்பாக தமிழக அரசியல் போய்கொண்டிருக்கும் போது திடீரென தமிழ்நாட்டினுடைய அத்துணை மீடியாக்கள்லையும் அறிவாலயத்திலிருந்து நேரடி ஒளிபரப்புல உங்களுடைய பேட்டியை நாங்கள் பார்த்தோம். அறிவாலயத்திற்குள் சிஎம் அவர்களை சந்திச்சுட்டு வந்த அந்த நிகழ்வையும் பார்த்தோம். அந்த நிகழ்வுல உங்களுடைய கூட்டணியும் உறுதியாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது. அன்னைக்கு அறிவாலயத்துல என்ன நடந்தது? திமுக கூட்டணியில சேர்ந்துட்டீங்களா? இல்லை, தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மையான அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தளபதி சந்திக்கணும். தேர்தல் நேரம், மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வர்ற சூழல். அப்போ நம்ம ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவராக ஏற்கனவே 2 முறை அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டுகள் பயணித்த தனியரசு தன்னுடைய அரசியல் பயணத்தை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள்ளும் தன்னுடைய குரல் நாட்டு மக்களுக்காக கடமையாற்றணுங்கிறதுல கட்சியினுடைய விருப்பத்தை பிரதிபலிச்சிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான கட்சி. அது தனியரசு தாங்கி நிற்கின்ற சித்தாந்தத்தை தழுவி இருக்கிற கட்சி தான். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இருதுருவ அரசியல் தாய் தமிழ் மண்ணில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அது தமிழ் தேசிய கருத்தியலோடு அது பின்னி பிணைந்த கருத்தியல் தான். அது பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவம், மதசார்பற்ற நிலையில் அதே மாதிரி மதம் சார்ந்த பெரும்பான்மைவாத இந்துத்துவ கருத்துக்கள் அல்லது ஒரு பாசிச கருத்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தமிழ் மண்ணில் நம்ம நீண்ட காலம் பராமரிக்கிறோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு அதற்காக போராடினோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆட்சி மாறி மாறி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் எங்கள் ஆட்சி பயணிக்குது. அம்மா மறைஞ்சிட்டாங்க. எடப்பாடி பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறார். அதிமுகவின் ஏனைய பிரிவுகளும் பாஜகவின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிற போக்கை நான் அவதானிக்கிறேன். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து இயங்க வேண்டும் என்று, திராவிட கருத்தியலில் தந்தை பெரியாரின் தத்துவத்தில் இயங்க வேண்டும் என்று தனியரசு நீண்டகால விரும்பினேன். அதற்கான முயற்சி எடுத்தோம். ஆனாலும் சின்னமா டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி, இப்போ புகழேந்தியன், கேசிபி மாதிரி அந்த ஒரு இணைப்புக்கான சூழல் நெருங்கி வரும்னு பார்த்தேன். இல்லை, அதற்கு மாறா செங்கோட்டையன் வெளியே போறார், மனோஜ் பாண்டியன் திமுக வெளியே போறார், அன்வராஜன் வெளியே போறார். அப்போ வலிமையான செங்கோட்டையன்ல தாவேகாவுக்கு போற சூழல்ல அப்போ எஞ்சி இருக்கிற ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு வலிமையான ஒரு 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 அரசியல் இயக்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனால் தலைவரை சந்தித்தேன். விருப்பத்தை பதிவு பண்ணியிருக்கோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்து அணியில் வாய்ப்பு அதற்கான சூழல் உருவாகுமானால் ஒரு தத்துவ தளத்தில், தத்துவ இயக்கத்தில், அதனுடைய கூட்டணியில், ஏன்னா உங்களுக்கு இந்தியா கூட்டணி அது ஒரு தேசிய அளவிலான மதசார்பற்ற கூட்டணி. அப்போ அது தொடர் வெற்றியையும் நாட்டு மக்களால் பெற்று வருகிற கூட்டணியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் 2021 அதிமுக கூட்டணியிலிருந்து நான் அந்த வாய்ப்பு இல்லாத பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்பொழுது 2021 ஆட்சிக்கு வருவதற்கும் தனியரசு தன்னுடைய கருத்தை, தன்னுடைய ஆதரவை பதிவு பண்ணியிருக்கேன், அணியில் இல்லாமலேயே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஒரு தார்மீக ஆதரவை தொடர்ந்து கருத்தியல் ரீதியாக பதிவு பண்ணிட்டே வந்திருக்கேன். அரசும் குறை அல்லது திட்டமிட்டு மக்களுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் அல்லது எந்த கொள்கையையும் இங்கே நிலைநிறுத்தலை என்பதனால் அரசை தொடர்ந்து நான் ஆதரித்தேன். தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றே வருகிறது. வெற்றி பெறும் என்று தனியரசு விரும்பினேன். அதற்காகவும் பரப்புரை செய்திருக்கேன்.
ஆகவே அது இப்பொழுது நம்ம அதிகாரபூர்வமாக கூட்டணியில் இணைந்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை, கட்சியினுடைய விருப்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு கடத்தியிருக்கோம். அத்தலைமை முடிவு செய்யும். தலைமையின் முடிவு ஒட்டி தனியரசினுடைய அரசியல் பயணம் நீடித்திருப்பது அல்லது ஒரு சார்பு, அதாவது இந்த அணியில் இணைந்து பணியாற்றுவது அல்லது மாற்று அணிகளில் தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்பது குறித்து தலைமை நிர்வாக குழுவில் ஜனவரி மாதம் ஒரு 15ஆம் தேதிக்குள்ள இந்த முடிவை நம்ம எடுக்க வேண்டிய நெருக்கடி இருக்கு. ஆகவே அதுக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வரை சந்தித்து அரசினுடைய இந்த 4.5 ஆண்டு கால சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள், அது தொடர்ந்து அரசியலை தத்துவ ரீதியாக தன்னுடைய கட்சியையும் அரசையும் வழி நடத்துகிற அந்த அரசுக்கு ஆதரவை பதிவு பண்ணியிருக்கோம். பாராட்டுதலை, வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் எதிர்வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தனியரசின் தமிழ்நாடு கொங்கிளையர் பேரவையின் பங்கு குறித்தும் பேசியிருக்கும். ஆகவே அது அந்த அணி, அதனுடைய தலைவர்ங்கிற முடிவு அடிப்படையில் நம்ம பயணம் தொடரும். 4.5 ஆண்டு காலம் இந்த சாதனையை நேரடியாக சந்தித்து பாராட்டுகளை நாங்கள் சொன்னோன்னு சொன்னீங்க. பாராட்டுகளோட 2 தொகுதிகளை நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் ஒரு வார பத்திரிகையே சொல்லியிருந்துச்சு. அந்த சந்திப்பில் காங்கேயம் தொகுதியையும் பெரம்பலூர் தொகுதியையும் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னும் ஒரு தகவல் அந்த பத்திரிகையை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த மாதிரியான பேச்சுக்கள் அங்கே நடந்துச்சா? இல்லை, தொகுதி சுதந்திரமாக இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை விட எந்த கட்சியினரோடு இல்லை. இப்போ காங்கிரஸ் கூட ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். குழு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது. அது இன்னும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொகுதி பங்கீடு குறித்து, கூட்டணி குறித்து குழு இன்னும் ஒரு அதிகாரபூர்வமாக அறிவிப்பில்லை. அந்த குழு யாரோடும் இதுவரைக்கும் பேசலை. காங்கிரஸ் தன்னிச்சையாக ஒரு குழுவை அமைத்து அது மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு முதல்வரை சந்தித்திருக்கிறதே அல்லாமல் அதிகாரபூர்வமாக 2 அணிகளிலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்த குழுன்னு ஒன்று உருவாக்கலை. ஆகவே அது மரியாதை நிமித்தமான ஒரு செய்தி தான் அது. ஆகவே அது ஏற்கனவே அவர்கள் நீண்ட காலம் அணியில் பயணிக்கிற ஒரு பெரிய கூட்டாளியை கூட இன்னும் அந்த முடிவு வர முடியாத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் தொகுதி அல்லது கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்காத சூழ்நிலையில் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை புதிதாக இணைத்துக் கொள்வதற்கும் இணைக்கப்பட்ட அணிக்கு அல்லது தனியரசுக்கு தொகுதி குறித்து பகிர்வு, அது 1 அல்லது 2 அல்லது எந்த தொகுதி என்பது குறித்து அது இன்னும் அந்த 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 முடிவுக்கு அதுக்கான சூழல் இன்னும் நெருங்கி வரலன்னு தனியரசு கருதுகிறேன். ஆகவே அப்படி நாம் அன்று தொகுதி குறித்து அல்லது இத்தனை தொகுதி எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பேசலை. அணியில் இணைந்து சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கீட்டோடு கூட்டணியில் பயணிப்பதற்கான சூழல், வாய்ப்பு குறித்து தான் பேசணும். அப்போ அந்த வாய்ப்பு பொறுத்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். ஆகவே நம்ம ஏற்கனவே நெறியாளர் அலாவுதீனியா கேட்குற மாதிரி அது 2 தொகுதி அல்லது எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் இன்னும் பேசலை. அது ஒரு யூகத்தின் அடிப்படையில் பத்திரிகை செய்தி. அது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. மாற்றுக்கொள்ள வணக்கம்.